இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ப்ளவுஸோட அளவுகளை வந்து ஃபஸ்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தோட உயரம் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ்லேருந்து இந்த வளைவு ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். இந்த வளைவுல இருந்து நம்ம உள்ள கூடி லைட் அந்த மாதிரி வளைவு வந்து அப்படியே மேல அப்படியே வளைவு போயிடணும். நான் வரைஞ்சு காமிச்சபடியே நீங்கள் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவங்களோட ப்ளவுஸுக்கு தக்கன நம்ம வந்து உயரம் அகலம் வந்து கூடும் குறையும். இந்த கழுத்தோட வெட்டுற மெத்தட் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு இந்த மாதிரி ரைட் போட்டுட்டு கெட்ட பக்கத்துக்கு இந்த மாதிரி ராங் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எது அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம வெட்டி வச்ச பீஸ் இருக்குது பார்த்திங்களா, கழுத்தோட பீஸ், அந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறணும். அந்த பீஸை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வரையணும். அப்போ தான் வந்து உள்ளே கூடி நம்ம தைக்கும்போது அந்த துணி வந்து உள்ளே போகிறதுக்கும் அதுக்கு கரெக்டாக இருக்கும். வெட்டியாச்சு. இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு கழுத்தோட எல்லா பகுதியிலையும் தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பிட்டு அதில் வந்து அமுக்கடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இதுலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம்னா இந்த பஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டிசைனாக வந்து வரும். கீழே வந்து 4 நூல் போட்டு பாபினில் சுற்றி வச்சுக்கிறணும். மேலே வந்து ஒரு நூல் வர்ற மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வளைவு சேஃபுக்கே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு அதேமாதிரி வளைவு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ துணி வச்சு நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இந்த பிசுறு எல்லாமே நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு துணி கொடுத்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம்.
இப்போ அது மேலே வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிசைனுக்காக கல் ரோல் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். 2 ரோல் வர மாதிரி இருக்கும். 2 ரோல் கொடுத்து நம்ம கல் ரோல் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அதில் வந்து பாசி வச்சு நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.